விஜயனுடைய கனவு என்ன? அவருடைய கனவு முதலமைச்சராவது அப்படின்றத நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு நல்ல சமூக பொருளாதார சூழலை உருவாக்கணும், அந்த சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கும், இப்படி ஒரு கனவு வேணும். தாவேக ஒரு ஜனரஞ்சக கட்சி, அதன் ஆட்சிக்கு வந்துடுவேன், அதுக்கு என்கிட்ட வந்து ஒரு வசீகர முகம் இருக்கு, அந்த வசீகர முகம் விஜய். அது வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு யூஸ் பண்ணலாம், அரசியலுக்கும். அச்சப்பட்ட முகம் மாதிரி தெரியல, அழுது வெடிஞ்ச முகம் மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் தொடச்சிட்டு பேசுறாரு, அவ்வளவுதான். அவன் சீமான் அவர்கள் எடுத்துக்குமே ஒரு நாளைக்கு 3 பிரஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு 10 இடங்களுக்கு போவாரு, 10 மீட்டிங் அட்டன் பண்ணுவாரு, 10 விஷயங்களை செய்யறாரு. இதுல ஒண்ணு விஜய் செஞ்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். மக்களை சிந்திக்க விடாம, அவர்களை எதை பற்றியுமே யோசிக்க விடாம, அவர்களுடைய மூளையை மழுங்கடிச்சு அவர்கள்ட்ட இதை கொடுத்தா அவங்க வாக்கு செலுத்திடுவாங்கன்ற ஒரு கேவலமான ஒரு உளவியல் நிலையை, ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்காக தான் அவங்க அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு, நம்ம கட்சியில இருக்கும்போது நல்லா பேசுறாங்க, ஆனா அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறமா பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம கட்சியில கொள்கை இருக்கு, அந்த கட்சியில கொள்கை இல்லை. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை திரு சரவணன் அவர்கள். அவர் வந்து ரொம்ப பரிச்சயமான ஆள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ் தேசியத்தின் ஊடகத்துறையில் பல நாட்களாக இயங்கி கொண்டிருப்பார், பல யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. வாங்க, அவரிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைய இளைய தலைமுறையின் நாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களா, இல்லை தமிழ் தேசியத்தின் நாயகன் அண்ணன் சீமான் அவர்களா, யார் முன்னோக்கி சென்று கொடுக்கிறார்கள் இன்றைய அரசியல் தேர்தல் அரசியலில் 2026 நோக்கி அப்படிங்கிறது நிறைய பேசியிருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக எல்லாரும் வந்து காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லுது. நீங்கள் எங்களை வளர்த்து விட வேண்டும், எங்களுக்கு முழு ஆதரவு தந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் இன்னும் உற்சாகமாக, இன்னும் வேகமாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு அது உதவும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சரவணன். வணக்கம். எப்படி இருக்கீங்க சரவணன்? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. அருந்தமிழ் நேயர்களுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இப்போ தொடர்ச்சியாக 2 விஷயங்கள் நம்ம வந்து பேசு பொருளாக இருக்குது. ஒன்று, விஜய் பேசாமல் இருந்தாலும் பேசு பொருளாக இருக்குது. இல்லாட்டி அவர் ஏதாவது செஞ்சிட்டார் அப்படின்னா ஏடா கூடமாக அது வந்து ஊடகத்தில் பேசு பொருளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே விசில் சத்தமாக இருக்குது. ஒரு 2-3 நாளாக காதில் கொய்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நேற்று அவர்களோட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காரு. அதில் வந்து பேசப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப காரசாரமாக, ரொம்ப அந்த அந்த தொண்டர்களை நோக்கி அவர்கள் வந்து அது வந்து ஒரு அச்சத்தின் காரணமாகவா, இல்லை நாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட காட்டுறதுக்காகன்னு தெரில. பல தடவை வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காரு அவங்கள்ட்ட. செய்யலாம்ல, வந்துடலாம்ல, என் கூட இருப்பீங்கல்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசப்படுறாரு. நீங்கள் அந்த இதை பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல நீங்க பேருரைன்னு சொன்னீங்க இல்லையா? நான் 2 நிமிஷம் தான் எப்போதுமே இருக்கும். இந்த தடவை அதோட அதிகமானதுனால அது பேர். அதான் நம்ம யூடியூப்ல வீடியோ போடும்போது 20 நிமிஷத்துக்கு குறையாம போடுவோம். அது பேருரையெல்லாம் இல்லை, 18 நிமிஷம் தான் வந்துச்சு. அப்படி பார்த்தா அது சிற்றுரைக்கும் கீழே குறு உரை அப்படின்னு ஏதாவது வார்த்தைகளை வச்சு சொல்லலாம். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் 18 நிமிஷம் பேசுறது பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா அவங்களை அவ்வளவு நேரம் தான் கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது. 2வது விசில வேற வாயில வச்சுட்டு காதை ஜப்பா கிழிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரகாஷ்ராஜ் அந்த சின்னத்தில் நின்னாரு, மயில்சாமி இந்த சின்னத்தில் நின்னாரு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்முடைய கேள்வினா சின்னம்ங்கிறதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுவீங்க. ஒருவருடைய எண்ணம், அவருடைய கொள்கை, அவருடைய தேர்தல் நோக்கம், லட்சியம், இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா? அதை எந்த பேரெல்லாம் வச்சுக்கோங்க, எல்லாமே அவங்களுடைய கனவு. அந்த கனவு என்ன? விஜயனுடைய கனவு என்ன? அவருடைய கனவு முதலமைச்சராவது அப்படின்றத நோக்கி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு நல்ல சமூக பொருளாதார சூழலை உருவாக்கணும், அந்த சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், இப்படி ஒரு கனவு வேணும். இப்போ 2016 நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சது, 1.1 விழுக்காடு தான் வாக்கு. அடுத்து 2019 தோல்வி. இவங்க சொல்ற வார்த்தைகளே சொல்றேன், 2019 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி. இதுக்கு நடுவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. ஒரு 6 பொது தேர்தலுக்கு மேல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இடைத்தேர்தல் நினைக்கிறேன். நடுவில் நிறைய வந்துச்சு. 5-6 இடைத்தேர்தல், 6 பொது தேர்தல், 6 இடைத்தேர்தல் வச்சுக்கிட்டா கூட
12 தேர்தல்களில் தோற்று போயும் நாம் தமிழர் கட்சி ஏன் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு, எப்படி வலிமை உள்ளதாக இருக்கு? எல்லாரும் அதை ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம் அதனுடைய கொள்கை, அதனுடைய லட்சிய கனவு. இப்போ இவங்க சொல்ற தாவேக்கா எப்படி தொடங்கப்பட்டதுன்ற ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படி பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. 2024 தொடங்கினாங்க, பிப்ரவரி மாசத்துல தொடங்கப்பட்டது. அது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முன்னாடி கட்சியை பதிவு பண்ணப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் உண்மையா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்கல, ட்விட்டர்ல போட்டார், அவ்வளவுதான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு கட்சி மேடை போட்டு குறைஞ்சபட்சம் கமலஹாசன் பண்ண மாதிரியாவது இருக்கணும், அந்த மாதிரி கூட பண்ணல. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதை கொஞ்சம் யோசிங்க. 2009 பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில ஒவ்வொரு மேடை போட்டு பேசும்போதும் கைதானதும், அதற்கு பிறகு குண்டர் சட்டமா தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டதும், சிறைக்கு போனதும், திரும்ப வெளியே வந்து ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு 13 வயசு. நீங்க யோசிச்சு பாருங்க, 13 வயதுல சீமான் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கும் சிறைக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்தப்போ தினத்தந்தியில வர்ற ஒரு சின்ன துண்டு செய்தியை பார்த்து வளர்ந்தவனா. இன்னைக்கு நான் அந்த கட்சியோட நிக்கிறேன்னா அந்த கட்சி ஒழுங்கா இருக்கு, அதனால அந்த கட்சியோட நான் நிக்கிறேன். நாளைக்கு 17 வருஷம் கழிச்சு அல்லது 10 வருஷம் கழிச்சு, நீங்க 10 வருஷம் வச்சுங்களேன், 10 வருஷம் கழிச்சு இந்த கட்சி இருக்குமா, இந்த கட்சியில என்ன மாதிரி ஒருத்தர் நின்று 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் விஜய் அவர்களை பின்பற்றி வந்தேன், இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா யாராவது? அவ்வளவு அந்த கட்சி தாங்குமா? மக்கள் நீதி மையத்துல அப்படி யாராவது சொல்லி பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கவே முடியாது. அவங்களும் இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டம் நடத்தி இருக்காங்க. ஆமா, அதுல பதவி எதிர்பார்ப்பவர்கள் சுயநலக்காரர்கள் அப்படி இப்படின்லாம் ஒரு 2 நாள் முன்னாடி பேசினதெல்லாம் நான் பார்த்தேன். இப்ப நம்ம என்னன்னா, மக்கள் நீதி மையம் வந்து ஒரு நல்ல கட்சியாங்கிற தாண்டி ஒரு கட்சியாங்கிற கேள்வி எனக்குலாம் இருக்கு. அதேதான் தாவேக்கா ஒரு ஜனரஞ்சக கட்சி. அதை நான் ஆட்சிக்கு வந்துருவேன், அதுக்கு என்கிட்ட வந்து ஒரு வசீகர முகம் இருக்கு, அந்த வசீகர முகம் விஜய். அது வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு யூஸ் பண்ணலாம், அரசியலுக்குமா இல்ல. அதனால நம்ம வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 13 வயசுல நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு நீங்களும் ஒரு இளம் வயதா, இன்னைக்கு வந்து 25-28 வயசுக்குள்ளதான் இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இளைஞர் பட்டாளங்கள் அந்த காலத்துல நீங்கள் சொன்ன அதே காலத்துல விஜய் அவர்கள் பின்னாடி தெரிஞ்ச டைம் இருக்கு, படத்தை பார்த்துட்டு இருந்தவங்க. அந்த 13 வயசுல சொல்றேன், நானும் விஜய் ரசிகனா இருந்தவன் தான். சுறான்னு ஒரு படம் நடிச்சாருல, அப்ப நான் திருந்திட்டேன். ஏன் நான் திருந்தினேன்னா அதுக்கு ஒரு காரணம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தேன். சுறா படத்துல ஒரு மீனவரை நடிச்சிருப்பாரு, நீங்க பாத்துட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நீச்சலை போட்டு அப்படியே வெளியே வருவார், நீ நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு வரிலாம் தொடங்கும். நான் அப்ப என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஊர்ல எவ்வளவோ மீனவர்கள் இருக்காங்க, இந்த மீனவர்கள் யாரையாவது நம்ம ஒரு கதாநாயகனா நினைச்சிருக்கோமா? குறைஞ்சபட்சம் கற்பனை பண்ணிருப்போமா? ஏன்னா அந்த மீனவர்கள்ல யாருமே விஜய் மாதிரி நிறமா இருக்க மாட்டாங்க, விஜய் மாதிரி ஸ்டைலா இருக்க மாட்டாங்க, விஜய் மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க, விஜய் மாதிரி சண்டை போட மாட்டாங்க, விஜய் மாதிரி பாட்டு பாட மாட்டாங்க, விஜய் மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஆனா அவர் உண்மையா மக்களுக்காக போடுறவங்க விஜய் மாதிரி. அந்த படத்துல உள்ள விஜய் மாதிரி, அந்த படத்துல உள்ள விஜய் மாதிரி அந்த மீனவர்கள் மக்கள் அவங்களுடைய உரிமைகளுக்கு அவங்க சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களாம் நம்ம நாயகர்களா தெரிய மாட்டாங்க, வட சென்னை படத்துல ரவுடி மாதிரி தெரிவாங்க. அப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம டார்க் ட்ரூத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தரையில போராடுறவன் தான் உண்மையான நாயகன், திரையில இருக்கிறவன் கிடையாது. இதை நான் வந்து சுறா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உணர்ந்தேன். அப்பவே அந்த அணிலுங்கிற அந்த தோற்றம்லாம் ஊர்ல அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கே திரும்பியாச்சு. அப்போ எனக்கு 15 வயசுல வந்த அறிவு வராமத்தான், அந்த 15 வயசுல எனக்கு வந்த அறிவு இன்னைக்கு வராமத்தான் அந்த கூட்டத்துல நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த விசில் ஊதுனவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான். எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்க அந்த கட்சிக்குள்ள வந்துட்டீங்க, அந்த கட்சியை அண்டி ஒண்டி பிழைக்கத்தான் வந்தீங்களா, இல்ல மக்களுக்கு நல்லது செய்ய வந்தீங்களா? இதுதான் அந்த கட்சியுடைய தொண்டர்கள். அவங்களே கேட்டுக்க, அவங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்க கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி. மக்கள் நலன் தான் அரசியலின் அடிப்படை, அரசியல் அடிப்படை மக்களின் நலன். அப்போ அந்த அரசியலின் அடிப்படையை அடியொற்றி தாவேக்காவுடைய கொள்கை என்ன? அவர் தான் சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து, நான் ஊழலை வந்து ஒழிப்பேன், நான் யாரிடம் லஞ்சம் வாங்க மாட்டேன், தூய ஆட்சி கொடுப்பேன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரையும், ஒரு கட்சி வந்து ஊழல் கட்சி, இன்னொரு வந்து ஊழல் போன கட்சி, 2 கட்சியுமே இன்னைக்கு அதிமுக திமுகவுமே நேரடியா சாடிட்டார். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அதிமுக ஏன் சாடவில்லை, அதிமுக கூட்டணி போறாங்க, இப்ப வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பாஜகவுக்கு அச்சப்பட்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் ஒண்ணு நேரடியாக பயந்துட்டு இருக்கு, இன்னொன்னு மறைமுகமாக அவர்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. நான் அப்படி இல்ல, அந்த அச்சம் பயம்லாம் என்னை பார்த்தா தெரியுதா, நான் அப்படியாப்பட்ட ஆளா, அப்படியாப்பட்ட ஆள் இங்க நிப்பனாங்கிறெல்லாம் கேட்கிறாருல. அப்போ இது வந்து ஒரு நாம நினைக்கிற மாதிரியோ இல்ல மக்கள் வந்து பேசிக்கிற மாதிரியோ அப்படி இல்ல. அவர் வந்து ஒரு தலைவராக உருவாகி வந்துட்டு இருக்காங்கிறது தானே தோணுது. அவருடைய முகத்தை பார்த்தா அச்சப்பட்ட முகம் மாதிரி தெரியல, அழுது வடிஞ்ச முகம் மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் தொடச்சிட்டு பேசுறாரு, அவ்வளவுதான். அவர் வந்து பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம், நாங்க திமுகவை எதிர்க்கிறோங்கிற. பாஜகவை நீ ஏன் எதிர்க்கிற? அதுக்கு ஒரு சரியான காரணம் சொல்லு. நீ பாஜக எதிர்க்கிறவங்க ஏன் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல?
நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி அடிப்படையாக வச்சுதானே அந்த களம் அமைஞ்சிருந்தது. அந்த களத்துல இருந்து நீங்க ஏன் உள்ள வரவே இல்லை? சட்டமன்ற தேர்தல் போதும். இன்னைக்கு அவர் சொல்றாரு அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்கு அழுத்தம்? மக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நமக்கு அழுத்தமே கிடையாது, மக்களுக்கு தான் அழுத்தங்கிறாரு. மக்களுக்கு அழுத்தம் இருக்குல்ல? இந்த அழுத்தம் 2024 இல்லையா? 2026 மட்டும் தான் அந்த அழுத்தம் இருக்குதா? தமிழ்நாட்டுல உண்மையா கடந்த காலத்துல உள்ள அரசியல் நிலைகள்லாம் யோசிச்சு பாருங்க. எப்ப உண்மையான அழுத்தம் தமிழர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு உருவாச்சு? 2009. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு 500 ரூபா கொடுத்தாரு. வேட்டைக்காரன் படத்தை நடிச்சு முடிச்சுட்டு உடனே ராகுல போய் பார்த்து கை குலுக்கிட்டு வந்தீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான மனிதன் அப்படிதான் கேட்பான். நான் அவ்வளோலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு லாட்ரி சீட்டு வித்தவருடைய மருமகனை கூட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. அவர் தான் செலவு பண்றாருன்னு சொல்றாங்க. அவர் எவ்வளவு செலவு பண்றாருன்னு தெரியல. ஆனா அவருடைய மாமனார் தான் திமுகவுக்கு 500-600 கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. என்ன உண்மையா நமக்கு தெரியல. இன்னொருத்தர் RSS காரரு சிடி நிர்மல்குமார் அவர்கள். அவரை பாஜக இருக்கும்போது நானே பேட்டி எடுத்திருக்கேன். பாஜகவுடைய ஐடி பாலிசி ஆதரிச்சு பேசினவர். இன்னைக்கு அவர் அந்த பாலிசி எடுத்து பேசுவாரா? என்ன கொள்கையின் அடிப்படையில அவரு பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு போனாரு, அதிமுக இருந்து தாவேகாவுக்கு வந்தாரு. ஆமா, நீங்க பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, திமுக ஒரு வாஷிங் மிஷின், தாவேகாவுக்கு அந்த வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அதிமுக ஒரு இருக்கு, அவரும் ஒன்று வாங்கி வச்சிருப்பாரு. அவ்வளவுதானே. இதுல செங்கோட்டையனை சேர்த்திருக்காரு. இன்னைக்கு ஊழல் மலிந்த கட்சி அதிமுகன்னு சொல்றாரு. இந்த கட்சியை தீய சக்திங்கிற. சரி, ஊழல் ஒழிக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க இதுவரைக்கும் அம்பலப்படுத்திய ஊழல்கள் எத்தனை? ஊழலுக்கு எதிராக முன்மொழிந்த திட்டம், சட்டம் அல்லது ஒரு பொறிமுறை, ஒரு மெக்கானிசம் என்ன இருக்கு சொல்லுங்க. அறப்போர் இயக்கம் ஒரு இயக்கம் இருக்குல்லங்க, அந்த இயக்கம் எத்தனை ஊழல்கள் அம்பலப்படுத்துச்சு? செந்தில் பாலாஜி மேல அந்த மின்மாற்றி டிரான்ஸ்பார்மர் வாங்கினதுல ஊழல்னு சொல்லிட்டு 400 கோடி ரூபாய் குற்றச்சாட்டு வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பிச்சா இல்லையா? நீங்க அனுப்பல. நீங்க குறைஞ்சபட்சம் அதை ஆதரிச்சு அதை பேசியிருந்த வயர்லாம் இருக்குமா இல்லையா? அதையாவது பண்ணீங்களா? இங்க பள்ளிக்கரணையில கூட இந்த பிரிகேடுங்கிற ஒரு இதுக்கு ராம்சார் குடியிருக்கு, ராம்சார் குறியீடு தொடர்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் கல்லூரிகள்ல போலி பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த போலி பேராசிரியர்களை உருவாக்குன அந்த கல்லூரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அறப்போர் இயக்கம் சொல்லிச்சு. அண்ணன் சீமான் ஆதரிச்சு பேசினாரா இல்லையா? அறப்போர் இயக்கம் நன்றி தெரிவிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப ஏன் நீங்க பண்ணல? நீங்க எந்த ஊழலுக்கு எதிராக இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்கீங்க? நீங்க ஊழல் ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுடைய தயாரிப்பாளர்கள் ரசிகர்களை சுரண்டுகின்ற அளவிற்கு உங்களுடைய அந்த திரைப்பட நுழைவுச்சீட்டு கட்டணம் விற்கப்படுதா இல்லையா? டிக்கெட் விற்கப்படுதா இல்லையா? ஊழல ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? 200 கோடி ரூபாய் வாங்குறேன்னு சொல்றீங்க. அந்த 200 கோடி ரூபாயே ரொம்ப அநியாயம். அவ்வளவு ஒரு நடிகருக்கு எதுக்கு அவ்வளவு உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு படத்தை எப்படி அவன் தரமா எடுப்பான்? ஒவ்வொரு படமும் ஒரு கலைப்படைப்பு, அதுக்கு உங்களுக்கு அவன் அவ்வளவு கொடுக்குறான். நீங்க என்ன நல்ல படத்தை எடுத்து கிழிச்சிட்டீங்க? இது வரைக்கும் நம்ம மக்களுக்காக ஒரு படம் நடிச்சிருப்பாருன்னு சொல்லுங்க, அது கிடையாது. நான் எல்லாத்தையுமே விட்டுறேன். அவர் ஊழலுக்காக அவருடைய கட்சியில என்னென்ன செயல்பாடுகளை முன்னெடுத்துக்கிறார். இப்போ நீங்க நம்ம அண்ணன் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை அவங்களா சின்ன சின்ன அளவுல நிறைய முக்கியமான கீழே இருக்கக்கூடிய அந்த பொறிமுறைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க, முயற்சிகளை பண்றாங்க. அண்ணன் ஈஸ்வரன் தான் பண்றாங்க. அந்த மாதிரி இவர் என்ன கட்சி, இவங்களுடைய கட்சி என்ன பண்ணிருக்கு? நம்முடைய தேர்தல் செயல்பாட்டு வரையில நம்ம சொல்லியிருக்கோம், வெளிப்படையான ஒரு நிர்வாக முறையை கொடுத்தா ஊழல் ஒழியும், ஊழல் மீது மக்கள் கேள்விகள் கேட்பாங்க, நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் வரும். நீ எல்லாத்தையும் இப்பவே கேட்காதீங்க, நாங்க செயற்பாட்டு வரைவு ரெடி பண்றோம், ஆட்சி வரைவு ரெடி பண்றோம், ஆட்சி வரைவை நீங்க ரெடி பண்ணிட்டு அப்புறமா கட்சி தொடங்கிருக்கணும். அதுல எல்லாம் கொடுப்போம், நாங்கள் ஒரு தனித்துவமா அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்லயும் எல்லா வீட்டுகள்லயும் விஜய் அவர்கள் உள்ள போயிட்டேன், 2.5 கோடி மக்கள் கிட்ட அவங்க வீட்டுல விஜய் அவர்கள் உள்ள இருக்காரு, ஒவ்வொரு வாக்காளர் ஒரு வீட்லயும் ஒரு வாக்காளனாக விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அப்ப நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, நம்மளை நோக்கி மக்கள் வந்துட்டாங்க, நம்ம தான் வெளில போறோம், 40%, 45% மேல வாக்குகள் எங்களுக்கு இருக்குன்றாரு. இல்ல இப்ப நீங்க சொன்னதுல 2 முரண்பாடுகள் இருக்கு. விஜயை நோக்கி மக்கள் வந்துட்டாங்க, விஜய்க்காக ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க, 40 விழுக்காடு வாக்குகள் வந்துருச்சு. இதெல்லாமே அந்த கட்சியில சிடி நிர்மல்குமார் அப்புறம் செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாருமே பேசினதான், மேடையில பேசினதான். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்கெல்லாம் உங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எப்படி வந்தாங்க? கொள்கை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லைங்கிறாரு. என்னைய பிடிச்சிருக்கு, நான் நல்லது செய்வேன்னு நினைச்சு அவங்க உங்களை பிடிச்சிருக்குன்னா உங்க படத்துக்கு வரலாம், உங்களுக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? வேற அரவிந்த் சாமி அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது ஒரு பெருசா ட்ரெண்ட் ஆச்சு. ஒருவருடைய பிரபலத்தன்மைக்கும் ஒருவருடைய நிர்வாகத்திறனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதான உண்மை. ஐயா இறையன்பு அவர்களையும் ஐயா விஜய் அவர்களுடைய நிர்வாகத்தை திறனையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமே, யார் மேல இருப்பா? ஐயா இறையன்பு தான் மேல இருப்பாரு, அவருடைய நிர்வாகத்திறன் தான் நல்லா இருக்கும். நம்ம ஐயா விஜய் அவர்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்தா கீழே தான் இருக்கும்.
ஆனால் விஜய் அவர்களுடைய பிரபலத்தன்மையும் இறை என்பவர்களுடைய பிரபலத்தன்மையை ஒப்பிட்டு பார்த்தா இறை என்பவர்கள் கீழே தான் இருப்பார். நிறைய பேருக்கு இறை என்பவர்கள் தெரியாம கூட இருக்கலாம், விளிம்புநிலை மக்கள் தெரியாம இருக்கலாம், விஜய் அவர்களை தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஆளுமையிலையும் நிர்வாகத்திறன்லையும் இறை என்பவர்கள் குறைஞ்சவர்னா இருவாரா? ஆக மாட்டாரு. சகாயம் அவர்கள் எடுத்துக்கோமே, அவன் சீமான் அவர்கள் எடுத்துக்குமே, ஒரு நாளைக்கு 3 பிரஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு நாளைக்கு 10 இடங்களுக்கு போவாரு, 10 மீட்டிங் அட்டன் பண்ணுவாரு, 10 விஷயங்களை செய்யறாரு. இதுல ஒண்ணு விஜய் செஞ்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் கொடுமை என்ன தெரியுமான? ஊழல் ஒழிப்பேன், நிர்வாகம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் எல்லாம் சொல்றாருல்ல. ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்கணும். தூத்துக்குடியில 2023 பயங்கரமான வெள்ளம், காயல்பட்டு 90 சென்டிமீட்டர் அளவுல மழை பெஞ்சது நினைக்கிறேன். ஆடு மாடு எல்லாம் அடிச்சிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு போச்சு. அந்த நேரத்துல எங்க பாட்டி உயிரோட இருந்தாங்க. ஆனா சீமான் தூத்துக்குடியில நிவாரண பொருட்கள் கொடுத்தாரு. அவர் கொடுத்த போர்வை எங்க வீட்டுல இருந்துச்சு, எங்க பாட்டிங்க அது கிடைச்சது. அந்த நிவாரண பொருள் ஒரு பை கொடுப்பாங்களே, அது எங்க வீட்டுல இருந்துச்சு. அதாவது சென்னையில இருக்கிற அண்ணன் தூத்துக்குடி வரைக்கும் நிவாரண பொருள் கொண்டே கொடுத்துருக்கு. இந்த டிபி சித்திரம் பக்கத்துல பெஞ்சல் புயல் வந்தப்போ டிபி சித்திரம் அந்த இடத்துல கொஞ்சம் வெள்ள பாதிப்பு. எங்க தெரியுமா கூப்பிட்டு நிவாரண பொருள் கொடுக்குறாரு? பனையூர் கூப்பிட்டு. டிபி சித்திரம் எங்க இருக்கு? செனாய் நகர். செனாய் நகர்ல இருந்து பனையூர்ல இருந்து செனாய் நகருக்கு நீ வர மாட்டேங்க. நீ எப்படி கன்னியாகுமரியில வெள்ளத்துல பாதிக்க நீ போவ? நீங்க இறந்து போனவங்களே நீங்க கரூர்ல தானே, கரூர்ல இறந்து போனவங்களே நாங்க வீட்டுக்கு தானே கூப்பிடுவோம், இல்ல ரெசார்ட் கூப்பிட்டு பாக்குறீங்க. ஆமா, ஒரு ஒரு நாகரிகம் இல்ல. நான் நினைக்கிறேன் ஸ்டெர்லைட்ல மரணித்தவர்களை நீங்க வீட்டுல போய் பாத்தீங்களா அல்லது ரெசார்ட் கூப்பிட்டு வந்து பாத்தீங்களா? வீட்டுல போய் தானே பாத்தீங்க. அந்த நேரத்துல அறிவு இருந்துச்சு, இப்ப மட்டும் எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி அவர் பேசுனதுல ஒரு முக்கியமான வார்த்தை உழைப்பு. மற்றவர்களுக்கு உழைப்பதுதான் என்னுடைய குணங்கிறாரு. மற்றவர்களுக்கு உழைச்சேன், மக்களுக்கு உழைச்சேன், இது எல்லாருமே சொல்ற ஒரு குட்வில் ஸ்டேட்மெண்ட். கதை தன்னை புனிதப்படுத்திக்குள்ள இந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. நீங்க மக்களுக்கு உழைச்சேன்னு சொல்ற நீங்க ஒவ்வொரு முறையும் 234 தொகுதியில இருந்து ஏன் ஒவ்வொரு முறையும் மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுத்தீங்க? மாவட்டத்துக்கு கூப்பிட்டு கொடுத்துக்கலாம். மாவட்டம் தான் நம்ம பொதுவா கணக்கில் எடுப்போம். ஒரு மாவட்டத்துல இவ்வளவு பேர் முன்னணியில வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன் தொகுதியெல்லாம் கேப்சர் பண்ணீங்க? ஏன்னா தொகுதி அளவுல உங்களுக்கு வாக்குகள் வேணும், அதனாலதான் அப்படி பண்ணீங்க. சோ நீங்க பண்ணின ஒவ்வொரு வேலையுமே தேர்தல் கணக்குகள்ல தான், லாப நஷ்ட கணக்குல நீங்க ஒவ்வொருத்தையும் பண்ணீங்க. எல்லா கட்சிகளும் அதுதானே பண்ணுது. இப்ப நீங்க திமுக எடுத்துக்கிட்டா ஒரு பையில எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டா கொடுக்குறான். இல்ல எல்லாமே எல்லா கட்சிகளும் செய்யற கேடுகளை விஜய் தொடர்ந்து செய்யறாரு, அவ்வளவுதான். இல்ல அவருக்கு அந்த தேர்தல் யுக்தி புரிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கலாமா? இப்படி சொன்னாதான் மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்கலாம், இப்படி நம்ம இந்த பாதையில போலாம், திமுக பாதையில போகணும், இல்ல அதிமுக செய்ததையும் நாம் செஞ்சாதான் இந்த மாதிரி வாக்குகளை வாங்கலாம், இல்ல மக்களை கவரலாம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படி கூட நினைக்கலாம்ல. அவரு முதல்ல வாக்குகளை வாங்கிடுவோம்னு நினைக்கலாம். சரி, திமுக அதிமுகவும் இந்த மாதிரியான செயல்களை ஏன் செஞ்சாங்க? மக்களை சிந்திக்க விடாம, அவர்களை எதை பற்றியுமே யோசிக்க விடாம, அவர்களுடைய மூளையை மழுங்கடிச்சு அவர்கள்ட்ட இதை கொடுத்தா அவங்க வாக்கு செலுத்திடுவாங்கன்ற ஒரு கேவலமான ஒரு உளவியல் நிலையை, ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்காக தான் அவங்க அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்களும் கொடுக்குறீங்க. அப்ப நீங்களும் அதே உளவியலை உருவாக்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களா தானே பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுவான்னா திமுக அதிமுக நினைக்குது, நீங்களா தான் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வேற ஒன்றும் கிடையாது. நம்ம மரங்களை பற்றி பேசுறோம், மலைகளை பற்றி பேசுறோம், தண்ணீரை பத்தி பேசுறோம். இதை பத்தி பேசும்போது இவங்க என்ன சொன்னாங்க? கிரிஞ்ச் பாலிடிக்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான பாலிடிக்ஸ், பழமை. மக்களுக்கு அது தேவையில்லை. அதை பத்தியே நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க இவர் ஜெயரஞ்சன் என்ன சொல்றாருன்னா, நீங்க அரசு கடன் வாங்குறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கு வருத்தப்படணும்? அரசு வாங்குது, அரசு அதை திருப்பி செலுத்த போது உங்களுக்கு அதுல என்ன பாதிப்படைய போகுதுன்னு அவர் கேட்கிறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு தாவேக்கால இருந்து எல்லாமே கேட்கறாங்க. நீங்க மரத்துக்கு மாநாடு போடுறீங்க, இல்ல தண்ணீர். நீங்க அலையாத்தி காடுகளை பத்தி பேசுனீங்க. அலையாத்தி காடுகளை பத்தி நீங்க ஏன் பேசுனீங்க? மரங்களுக்கு மாநாடு போட்டதுல உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. அலையாத்தி காடுகளை பத்தி நீங்க ஏன் பேசுனீங்க? உலக அளவுல பல நாடுகள் மரங்கள் நடுவதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 10 பில்லியன் ட்ரீ பிளான்டிங் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இம்ரான்கான் தான் கொண்டு வந்தாரு 2018 நினைவு. ஸ்பெயின்ல கொரோனா காலகட்டங்களே கிட்டத்தட்ட 5 பில்லியன் மரங்கள் நடுவதற்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சைனால 66 பில்லியன் மரங்கள் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் மரங்கள் நடுவதற்கு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. உலகம் முழுக்க மரங்கள் நடுவதற்கு திட்டங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதை நம்ம செய்யணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. இந்தியாவில அந்த மாதிரியான திட்டங்கள் இல்லை, நம்ம செய்வோம். தனி மனிதர்கள் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஜாதவ் பயன் பண்ணியிருக்காரு, நம்ம ஊர்லயே ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி பலர் இருக்காங்க. ஆனா நாம செய்யணும்ல, அரசு செய்யணும்ல, அரசு முன்னெடுக்கணும்ல, அரசு ஒரு திட்டம் வகுக்கணும்ல, அதை நம்ம சொல்றோம். அதுக்கு மாநாடு போட்டோம். அதுல உங்களுக்கு என்ன குத்துச்சு? சரி, இன்னொரு நீருக்கு மாநாடு போட்டது உங்களுக்கு தப்புன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீர் ஒரு பொருளாதாரமாக இருக்கிறதா இல்லையா? வாட்டர் பேங்க்ரப்சி, தண்ணீர் இல்லாம தண்ணீர் சுமையினால ஒரு நாடு திவாலாகக்கூடிய சூழல்லாம் சந்திக்குது. ஒவ்வொரு சிட்டிஸ்லாம் அந்த மாதிரியான நெருக்கடிகளை சிக்குது. பக்கத்துல பெங்களூர் இருக்கு. பெங்களூர்லயே இப்ப கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்தா அவங்க ஒரு டிராமா பண்ணாங்க. ஈரான்ல உண்மையாவே தண்ணீர் பஞ்சம். ஈரான்ல 6 ஆண்டுலாம் மழை இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா தலைநகரே கேப்டனுடைய அந்த 0 டேங்கிறதெல்லாம் நமக்கு நல்ல நினைவுல இருக்கு.
அதே மாதிரி இப்போ ஈரான் வந்து தன்னுடைய தலைநகரத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தண்ணி இல்லாததுனால 6 வருஷமா தண்ணி இல்ல, அணைகள்லாம் வறண்டு போச்சு. இப்ப வேற இடத்துக்கு தலைநகரத்தை மாத்துறது மட்டும் தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம சொல்றோம் வச்சுங்களேன், நம்மள வந்து பூமரும்பாங்க. டெல்லியில வந்துட்டு காற்று சரியில்லைன்னு, காற்று தரம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எதுக்காக? ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்றாரு, 2 நாள் டெல்லிக்கு போயிட்டு இருந்தா எனக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வந்துருது, அந்த அளவுக்கு வருடத்தில் 360 நாட்கள்ல 200 நாட்கள் காற்று மாசா இருக்குன்னு. அண்ணன் சீமான் வந்து காற்று விற்பனை கொண்டு வருவான்னு சொன்னது நடந்துச்சா? கிட்டத்தட்ட அந்த நம்பிக்கை தான் வந்துட்டோம். அந்த 200 நாட்கள்ல நல்ல காற்று வேணும்னா நீங்க காசு கொடுத்தா கூட கிடைக்குதுன்னா போயிருவீங்க தானே, அந்த காற்றை வாங்க போய்க்கலாம் மாட்டீங்களா? இவ்வளவு மோசமான சூழலை சந்தித்த பிறகு இந்த கடைசி மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் நமக்கு புத்தி வரும்னு ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையை வேணா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம பேசுறது கிரிஞ்ச் பாலிடிக்ஸ், நம்ம பேசுறது ஒரு ரியலிஸ்டிக், அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அது இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சொல்ற விஜயினுடைய அந்த ஜனரஞ்சக அரசியல், வசீகர அரசியல், இது வந்து பார்க்க நல்லா இருக்கும், கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது செயல்பாட்டுக்கு வந்தா எம்ஜிஆருடைய ஆட்சி போலதான் இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சியில் நிறைய கேடுகள் நடந்துச்சு. அண்ணாவினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அவங்களும் எம்ஜிஆர் ஆட்சியை தான் திருப்பி கொண்டு வர போறாங்க. கேடுகட்ட ஆட்சியை கொண்டு வர போறேன் நேரடியா சொல்றாங்க. 76 திரும்பி வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதான் 77 திரும்பி வரப்போறது அவங்க சொல்லுவாங்க. எமர்ஜென்சி முடிந்தவுடன் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்திராவை ஆதரித்து அவர் பண்ணாரு. அதுல ஒரு வெற்றி பெற்றதுங்கிற ஜனநாயகத்தின் தோல்வி. எம்ஜிஆர் வெற்றி பெற்றது ஜனநாயகத்தின் தோல்வி. இவர் அந்த மாதிரிதான் ஜெயிக்க போறாரா? இவர் இன்னைக்கு ராகுல வந்து டெல்லியில கைது பண்ணா உடனே இவர் அறிக்கை விடுறாரு. 1 மணி நேரத்துல அறிக்கை வருது. 1 மணி நேரத்துல அறிக்கை வருது. ஆனா கவின் படுகொலை பத்தி இவர் பேசவே இல்லை. ஏன் பேசல? கவின் ஒரு செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் கொள்கை சொல்லிக்கிறீங்க, ஏன் கவினுடைய படுகொலை பத்தி பேச வேண்டியதானே? இதுல என்னன்னா, அவர் அண்ணாவை திராவிட கட்சிகள் மறந்து விட்டனாங்கிறாரு. சரி, நீங்க அண்ணாவை பற்றி சரியா உருப்படியா அவருடைய கொள்கையில 4 கொள்கைகள் நாங்க எதை செய்ய போறோம் சொல்லுங்க. தெரிஞ்சாதானப்பா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன் அப்படிம்பாரு. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, தீய சக்தி அந்த முழிச்சிருக்கும் போதே கண்ணை நோண்டிடும். திமுக அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கட்சியில ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாரு, எல்லாம் பேசுறீங்கல்ல, உங்களுடைய கட்சியில இந்த புசியானதுன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் கூட அப்பப்ப முழிச்சிட்டு இருக்கும்போது கண்ணை நோண்டிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பண்றாருன்னா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கு அந்த செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 4 லட்சம் ரூபாய் வாங்கினாருன்னு சொல்லி அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதெல்லாம் என்னது? கட்சிக்குள்ளேயே இது வந்து ஊழல் கிடையாதா? ஒருத்தர் என்ன தகுதியில இருக்கான், அவனால எவ்வளவு மக்களை திரட்ட முடியும், அவனால மக்களை எவ்வளவு அரசியல் மயப்படுத்த முடியும்ன்றத பார்த்து செயற்குழு உறுப்பினர்கள் கொடுப்பீங்களா? இல்லன்னா அவன் 4 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா? அவனுக்கு செயற்குழு உறுப்பினர் இப்படி கொடுப்பீங்களா? எது ஊழல், எது அரசியல்? நீங்க பண்றது ஊழலா அரசியலா? நீங்க பண்றது ஊழல், அரசியல் கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம ஒரு முடி விட்டு தள்ளிடுவோமே. விஜயினுடைய ஆக்கப்பூர்வமான அரசியல் கனவு என்ன? நம்முடைய லட்சிய கனவு ஒரு நல்ல தூய தேசத்தை படைக்கணும்ன்றது. அவருடைய லட்சிய கனவு என்ன? அவருடைய லட்சிய கனவு என்னன்னு அவர் சொன்னது நான் ஞாபகப்படுத்துறேனே, வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம், ஒரு பைக் நிச்சயம். இந்த அண்ணாவடி அந்த அண்ணா வந்து 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அந்த மாதிரி சொல்றாரு. வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் இலவச தூய சொல்றாருன்னா, இதெல்லாம் என்னோட கனவு, நான் கொடுக்குறேன்னா சொல்லல, இப்படி ஒரு கனவான ஒரு இதை வந்து நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், எல்லார்ட்டையும் அது இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறார். அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நான் யாரை நிறுத்துறேனோ அவர் ஏற்றுக்கணும், எல்லோரும் அவருக்காக வேலை செய்யணும், ஆனால் நமக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாரு மாவட்ட செயலாளர்லாம், அவங்களுக்குள்ள ஒரு இது நடக்குது. அப்ப கட்சிக்குள்ள வந்து ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்ல வர்றாரா, இல்ல எதுவுமே இல்ல, நாமெல்லாம் ஒன்றிணைந்து 2-3 தடவை அழுத்த திருத்தமா சொல்றாரு. அப்ப அந்த கட்சி வந்து ஒரு இன்டாக்டா இந்த தேர்தலை சந்திக்க போகுதா? முன்னாடி வந்து நம்மளை நோக்கி வர்றவங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணும்னாரு, வருவாங்க, எல்லாரும் வருவாங்கன்னாரு. இன்னைக்கு வந்து யாருமே இல்லாட்டியும் நம்ம தனித்து போட்டியிட போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறாரு. இப்ப எப்படி இப்ப வந்து உதயசூரியன் இந்த பக்கம் இரட்டை இலை, இந்த பக்கம் வந்து நாம் தமிழரின் விவசாயி விசில், இப்படிதான் நிக்குமா? 4 சின்னம் தான் நிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது எப்படி களம் போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது நியாயமா ஊடகங்கள் தான் வந்து ஒரு நல்ல கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கணும். கடந்த காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஊடகங்கள் இருட்டடிப்பு செஞ்சதுங்கிறது, ஒரு ஊடகத்துல வேலை செஞ்சவனா, ஒரு ஊடகத்தின் மீது விமர்சன பார்வையிலனா நானே நிறைய கவனிச்சிருக்கேன். கடுமையான ஊடக இருட்டடிப்பு நாம் தமிழர் கட்சி தான் செஞ்சிருக்கு. ஆனா இவங்க சொல்லுவாங்க, எங்களை எல்லாரும் இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க, எங்களெல்லாம் அடக்குமுறை பண்ணிட்டாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ செஞ்சிருக்கு. ஆனா எவ்வளவு இருட்டடிப்பு நடந்திருக்குன்றது நம்ம பார்த்திருக்கோம். தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது கூட மற்றவைன்னு போடுவாங்க. அதெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் பல முறை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கட்சிக்கு அவருடைய வீட்டுல பனையூர்ல இருந்து அவர் கிளம்பும் போது ஒரு காரை ஃபாலோ பண்ணி அவருடைய மீட்டிங் போனதுக்கு அப்புறமா அவரை கேப்சர் பண்ணிட்டு திரும்ப அவர் பனையூர் போற வரைக்கும் பின்னாடியே போறாங்க. இல்ல நடுவில் பாத்ரூமுக்கு போறதுக்கு மட்டும் கேமரா அலோவ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமா போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஊடகத்தினுடைய கண்மூடித்தனமான அவர் கொடுக்கக்கூடிய வெளிச்சங்களை விட்டுட்டு
நியாயமா கொடுத்து அவர் நல்லது பேசினா அவர் காட்டு. அண்ணன் சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் பேசுறாங்க, எல்லாமே கருத்துக்கள். எல்லா கருத்துக்களையும் நீங்க ஒரு தடவை போடுங்க. 1 மணி நேரம் அதுல கட் பண்ணி ட்ரிம் பண்ணி 1 மணி நேரம் ஒரு ஸ்பீச் என்னைக்காவது நம்ம போட்டிருக்காங்களா? 18 நிமிஷத்துக்கு எல்லாரும் போடுறாங்க 1 மணி நேரம் ஸ்பீச். அதுதான் பேருரை. ஆக்சுவலா இவருடைய பேருரை எல்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டா எல்லா மக்களுக்கும் ஒப்பீடு செய்யறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உரையையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையும் அண்ணன் சீமான் அவருடைய உரையும் விஜய் அவருடைய உரையும் ஒரு முறை ஒப்பீடு செய்துவிட்டு அப்புறமா விசிலா இல்லைன்னா அண்ணன் சீமான் அவருடைய விவசாய சின்னமா இதெல்லாம் மக்கள் ஒரு தடவை யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட என்னென்ன கொள்கை இருக்குன்னு பார்க்கணும். கிராமப்புற பொருளாதாரத்தை, விவசாய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு கொள்கை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கு. விஜய் கிட்ட என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. மற்றவங்க கிட்ட என்னென்ன கொள்கைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். திமுக கிட்ட என்ன இருக்கு, அதிமுக கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ விஜய் முழுமையா புறக்கணிச்சிட்டு அவர் எந்த கொள்கையும் கிடையாது, சொன்னாலும் அதை அவர் செய்ய போறது கிடையாது. ஒன்னே ஒன்னா சொல்லுவார், 2026 அவர் தோத்துட்டாருன்னா அந்த கட்சி அந்த சந்தையா போயிடும். தோத்துட்டாருன்னா 2021 என்ன நடந்துச்சுன்னா மக்கள் நீதி மையத்துக்கு என்ன நடந்துச்சு அது அப்படியே ஒரு அறிவியல் பண்ணி பாருங்க. பழகருப்பை ஒரு பக்கம் கோபமா போனாரு, இன்னொரு பக்கம் பொன்ராஜ் வருத்தப்பட்டு போனாரு, மகேந்திரன் இன்னொரு பக்கம் போனாரு. கடைசியில் எல்லாரும் எங்க போனாங்கன்னா திமுக கிட்ட போனாங்க. நம்ம பழகருப்பையா பாஜக பக்கம் போய் அடைக்கலமாயிருவாரு. பொன்ராஜ் அவர்கள் எப்பவும் போல சமூக ஆர்வலர்னு அவர் ஒரு டேக்ல சுத்திட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி திரும்பவும் எல்லாரும் அருண்ராஜ் ex-IRS ஆபீசர். இந்த ஒரு ஊடகவியலாளர் பார்வையில நான் கேட்கிறேன், நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க, தோத்துட்டாருன்னா அப்படிங்கிறீங்க. தோத்துருவாரு. ஆனா இந்த ஒரு பெர்செப்ஷன், இந்த ஒரு ஆங்கிள் நீங்க பாக்குறது உண்மையாவே அப்படி நோக்கி அந்த கட்சி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு கூட்டம் இருக்கு, எங்க போனாலும் மக்கள் இவ்வளவு பெரிய அளவுல கூடுறாங்க, இப்படியாப்பட்ட கட்சிக்கு இந்த ஒரு இடத்தை நோக்கி தான் அது போகும்னு நீங்க கணிக்கிறீங்களா? உறுதியா அந்த திசையை நோக்கி தான் போகும். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சியில இளைஞர்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இளைஞர்கள் போயிட்டாங்க, இந்த ஊர் இளைஞர்கள் போயிட்டாங்க, அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாம் இப்ப அந்த கட்சியில தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊடகம் தான் இந்த இதை கொண்டு வருது. இல்ல இப்ப இந்த ரொனால்டோ, மெஸ்ஸி மாதிரியான கால்பந்தாட்ட வீரர்கள் இங்க வந்தா கூட அதை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் கொடுது. ஸ்டேடியம்ல பயங்கரமான கூட்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பிரபலத்தை பார்க்க மக்கள் கூடுவது, மக்கள் கூட்டமா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போய் நிக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. அது மக்களுடைய இயல்பான உலகில். அதை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அங்க போறவன்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூடாத கூட்டமே கிடையாது. ஆனா அவருக்கு மக்கள் 2016 என்ன கொடுத்தாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய தொகுதி என்னாச்சுன்றது மட்டும் யோசிங்க. அவர் எம்எல்ஏ ஆனாரா 2016? இல்ல. 2017 எதிர்கட்சி தலைவர் ஆனார். எதிர்கட்சி தலைவர் மட்டும் சொல்லுவாங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனது காரணம் அதிமுக வாக்குகள் அவருக்கு ஓரளவு டிரான்ஸ்பர் ஆனதுனால. ஆனா தாவேக்காவுக்கு கூட்டணி இல்ல. அவர் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, வாங்க கூட்டாஞ்சோர் ஆக்கி திம்பன்னு சொன்னாரு. கூட்டாஞ்சோர் ஆகிறதுக்கு ஒருத்தரும் வரல. இப்போ இனிமே வர வாய்ப்பு இல்ல. பாஜக தான் எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க இன்டைரக்ட். காங்கிரஸ் கூட ஒரு சைடு பேசிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, மாணிக் தாகூர் ஒரு சைடு பேசுறாரு, அந்த சைடு சக்கரவர்த்தி பேசுறாரு. அதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, மாணிக்கம் தாகூர் பேசுறது, ராகுல் காந்தி பேசுறது எல்லாமே தாவேக்காவை ஒரு பொருளாக காமிச்சு திமுக கிட்ட பேரம் பேசுறது. நீ குடு, இல்லைன்னா நான் அங்க போயிருவேன், அந்த மாதிரி ஒண்ணுதான். மற்றபடி தாவேக்கா கூட போய் காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்குது? 10 MP சீட்டு கிடைச்சிருக்கு. தாவேக்காக்கு போனா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் தனியா என்ன ஒரு 4% வாங்கிச்சு. அது வேணா காங்கிரஸ் வாங்கலாம், அதுக்கு மேல ஒன்றும் வாய்ப்பு இல்லை. விஜய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டாரு. எதுக்காக? இப்போ தாக்கி பேசின உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து என்னென்ன பேசுறாங்க, நாசிஸ்டிக் பிஹேவியர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் அறிக்கை விடுறாங்களா? அப்ப அந்த நாசிஸ்டிக் பிஹேவியர்ங்கிறத அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே விமர்சிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் ஏன் அவங்க புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி அந்த கட்சி அழிவின் பாதைக்கு தான் போகுது. அந்த கட்சியில கொள்கை இல்லைங்கிறத தாண்டி கூட்டத்தை மட்டுமே வச்சுட்டு பேசுறாங்க. இந்த விசில் சின்ன வந்ததுல இருந்து எவ்வளவு பேர் நிம்மதி கெடுத்துட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சோ இந்த கட்சி முழுக்க ஒரு அழிவுக அரசியல் நோக்கி போகுது. மக்கள் இதை பெருசா விரும்ப மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல்ங்கிறதுல ஜனரஞ்சகம் இருந்தாலும் கொஞ்சம் ஒழுக்கம் இருந்துச்சு. இங்க அது கூட கிடையாது. அதனால அழிவை நோக்கி போகுது. 2026 அந்த கட்சி தோற்ற பிறகு அந்த தோல்வியை தாங்குவதற்கான மன வலிமை இல்லாமல் அந்த கட்சி அந்த நிறையா உடஞ்சிடும். அந்த மன வலிமை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. ஏன் பெற்றிருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு லட்சிய கனவு இருக்கு. தமிழீழம் என்கின்ற ஒரு லட்சிய கனவு, நல்ல தமிழகம் என்ற ஒரு புதிய தமிழகம் என்ற மாப்போசிக்கு ஒரு கனவு இருந்தது போல ஒரு லட்சிய கனவு இருக்கு. அந்த கனவு இவங்ககிட்ட யார்ட்டையுமே கிடையாது. முதலமைச்சர் கனவு இருக்கு. அந்த கனவு ஒரு நாளும் பலிக்காது. மக்கள் அதுக்கு சரியான இறுதியாக என்னோட கேள்வி, இந்த இளைஞர்கள் கூட்டம் இவர்கள் எல்லாம் ரொம்ப
டவுன் டு இதாக பார்க்காம எப்போதுமே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல ஒரு பார்வை இல்லாமல் அங்கேயும் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவங்கலாம் இன்னும் வந்து அந்த கட்சியிலையும் இருக்காங்க, அந்த ஆதரவாளர்களாக இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த 2026 தேர்தலுக்கு இந்த இளைஞர் கூட்டம் 25-30 வயதுக்கு உட்பட்டவர்கள் 18லேருந்து 30 முதல் தலைமுறை வாக்காளர்கள்லேருந்து எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இந்த கட்சிகள் எப்படி இந்த 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 இளைஞர்கள் எப்படி இந்த தேர்தலை அணுகணும், யாரை அவர்கள் வந்து உற்று கவனித்து எதற்காக வாக்கு செலுத்தணும்னு உங்களோட பார்வையில் இந்த இறுதியாக? மார்ச் 22, 2016 ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவை வெளியிட்டார். அந்த செயல்பாட்டு வரைவு கிட்டத்தட்ட 300 பக்கங்களுக்கும் மேலே. அதை வெளியிட்ட போது மக்களரசு.inலையுமே அதை அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மின் இறக்கம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பதிவிறக்கம் செய்து நான் படித்த போது இந்த கட்சி சரியான கொள்கைகளோட இருக்கு. 2016லேயே சரியான கொள்கைகளோட இருக்கு. எனக்கு என்ன அப்போ 2016ல் அதிகபட்சம் ஒரு 18 வயது இருக்கும். இந்த கட்சி சரியான கொள்கைகளோட இருக்கு. ஆனா இந்த கட்சி இந்த கொள்கைகளை சரிவர பின்பற்றுமா, இந்த கொள்கைகளின் படி நடக்குமா? ஏன்னா சில கட்சிகள் அந்த மாதிரியான ஜனரஞ்சகமா கொஞ்சம் நல்ல கொள்கைகள் மாதிரி தோணக்கூடிய கொள்கைலாம் வச்சிருப்பாங்க. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும். அப்படி 2016 நான் நினைச்சேன். அதற்கு பிறகு இந்த கட்சி இதுவரை அந்த கொள்கையை தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ சரி, அந்த கொள்கையை அந்த கட்சி பின்பற்றுது, அது ரொம்ப உறுதியா இருக்குது, அதன் மீதான நியாயத்தன்மைகள் என்னன்னு மக்களுக்கு புரிய வச்சு அதுல இருந்து வாக்குகளை வாங்கணும்னு நினைக்குது, பணம் கொடுக்காம வாக்குகளை வாங்கணும்னு நினைக்குது. இது எல்லாமே அந்த கட்சியினுடைய ஒரு அந்த கட்சி வந்து நல்ல மாற்று என்பதற்கான அறிகுறிகள், அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இளைஞர்களா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒப்பீடு செஞ்சு ஒரு தடவை பாருங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மேய்ச்சலிய பொருளாதாரம்ங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்குது, அக்ரோ எக்கானமிங்கிற விவசாய பொருளாதாரத்தை முன்வைக்குது, நீர் பொருளாதாரம்ங்கிற ஒரு விவசாய கணக்கீடு முறையை முன்வைக்குது. இப்படி பல விடயங்களை நாம் தமிழர் கட்சி தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற ஒரு இயற்கை பொருளாதாரம், பாரம்பரிய வேளாண்மை, இது எல்லாத்தையுமே நம்ம முன்வைக்கிறோம். இதெல்லாமே ஏன் வைக்கிறோம்? அது போக இந்தியாவுடைய குடியரசு கொள்கையில ஒரு கூட்டரசு மாற்றம் வேண்டும். இன்னைக்கு 2026 குடியரசு நாள். இப்போ நாம இந்த ஜனவரி 26 சொல்றது என்னன்னா, இந்தியா குடியரசாக இருக்கிறது, குடியரசோடு சேர்த்து அதை கூட்டரசாகவும் மாற்றும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நாம் தமிழ் தேசிய பேரியக்கம் அதை சார்ந்த ஒரு நூலுமே வெளியிட்டாங்க. அப்போ அதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்தியாவை கூட்டரசாக மாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியிட்ட ஒரு திட்டம் இருக்கு, தாவை கட்டணம் இருக்கு. ஒரு ஒப்பீடு செய்யுங்க. அந்த கட்சியில ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் இல்லையா, சத்யன் அவர்கள், அவருக்கு நல்ல அறிவு இருக்கு, அவரால் பேச முடியும் தான். ஆனா பேசலுக்கு அந்த கட்சியில கொள்கை இருக்கா? ஆனா சீமான் அவர்கள் கூட சொல்லுவாரு, நம்ம கட்சியில இருக்கும்போது நல்லா பேசுறாங்க, ஆனா அந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறமா பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம கட்சியில கொள்கை இருக்கு, அந்த கட்சியில கொள்கை இல்லை. நம்ம கட்சியில நல்லா பேசுறதுனால அங்க போனதுக்கு அப்புறம் ஏன் பேச முடியலன்னா, நம்ம கட்சியில இருக்கிற கொள்கை அங்க கிடையாது. சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும். என்னதான் ஒரு பேச்சாளர் ஜனரஞ்சகமா வர்ணனைகளை வச்சு பேசணும்னு நினைச்சாலும் அவர்கிட்ட கொள்கை இருந்தா தானே அந்த கொள்கைகள் மேல கொஞ்சம் வர்ணனை முலாம்கள்லாம் பூசி பேச முடியும். அது அவங்க கிட்ட கிடையாது. அப்போ வர்ணனை முலாம்களுக்கு மயங்காமல் உள்ள இருக்கிறது வெள்ளியா தங்கமா செம்பான்னு உரசி பார்த்து உண்மையான கொள்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் வாக்களிக்கணும். அதற்கு குறைந்தபட்சம் உங்களுடைய அறிவை விசாலமா வைத்து தேர்தலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியாவது குறைஞ்சபட்சம் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் வாசிங்க, அதுவே போதும். அதை படிச்சதுனால நம்ம மக்களாம் தெரிஞ்சிருவாங்கன்னு தோணும். தயவு செஞ்சு தேர்தல் அறிக்கைகளை படிங்க. அதுல எது சிறப்பான தேர்தல் அறிக்கையோ அவங்களுக்கு, அவங்க வெற்றி பெறுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாம, அவங்க ஜனரஞ்சகமானவங்களா இல்லையான்னு தெரியாம, அவங்க பிரபலமா இல்லையான்றதை பத்தி கவலைப்படாம வாக்களிங்க. நல்ல வாக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். மிக்க நன்றி. நன்றி.